சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பாப்கார்ன் தான் ஞாபகம் வரும். தியேட்டருக்கு போன யாருமே பாப்கார்ன் சாப்பிடாம வரமாட்டாங்க. அந்த பாப்கார்னை சாப்பிட்றத காட்டிலும் நாட்டு சோளத்தில் செய்யக்கூடிய இந்த பாப்கார்னை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பாப்கார்னை வீட்டிலையே ஈஸியாகவும் செஞ்சிட முடியும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப்பு நாட்டு சோளத்தை ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. இது சுத்தம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் அலசிட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டு கூட எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு அகலமான அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அது நல்லா அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிறோன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சோளத்தை வந்து சேர்த்து கைவிடாமல் இது போல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கருகிராமல் ஈவனாக நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரிக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு மூடி போட்டுருங்க. இல்லாட்டா எல்லாமே கீழே விழுந்துடும், சட்டியில் ஒன்று கூட இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரிக்கு நல்லா பொரிஞ்சு வந்த இந்த பாப்கார்ன் நல்ல ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள்.